Hello viewers, welcome back to our channel Sri Art and Creation. ஏற்கனவே part 1 part 2 ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் தனியா, அதுக்கப்புறம் டசல் எப்படி மேக் பண்றது தனியா ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே மேல் ஐ கார்ட்ஸ்லயே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது வந்து என்னோட பேபி ஷோயர் ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி பண்ண பிளவுஸ். அதை வந்து தீமா பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஃபுல் பிளவுஸ்மே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பிளவுஸ்க்கு ஸ்லீவ் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அதுக்கு பக்கத்தில் வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது மாதிரி போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். உங்களுக்கு ஆரி ஒர்க் பற்றின டீடைல் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் ஏற்கனவே இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேபி ஷோயர் தீம் பேஸில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எல்போ ஸ்லீவ் சைஸ்க்கு நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ட்ரேசிங் பேப்பர் இதே சைஸ்க்கு வேணும் அப்படின்னா நான் வீடியோட லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இதோட டேரக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இடம் விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு கொடி ஷேப்பில் போடுற மாதிரி நான் வந்து ஒரு டிசைன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலெல்லாம் வந்து ஃபுல் ஸ்லீவ்லையும் ஒர்க் இருக்கிற மாதிரி லைனாக போட்டிருக்கேன். ஒரு ஸ்லீவுக்கு வந்து மதர் வந்து பேபி கையில் வச்சிருக்க மாதிரியும் இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து ஃபாதர் வந்து பேபி கையில் வச்சிருக்கிற மாதிரியும் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு ட்ரேசிங் பேப்பரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதில் வந்து அம்மாவோட இருக்கிற அந்த பேபி பிக்சர் வந்து ரைட் சைட் ஸ்லீவுக்கு வர மாதிரியும் அப்பாவோட இருக்கிற அந்த பேபி பிக்சர் வந்து லெஃப்ட் சைட் ஸ்லீவுக்கு வர மாதிரியும் நான் ஃபேஸ் பண்ணி நான் இந்த டிராயிங் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து நான் பேப்பரில் தான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது எல்போ ஸ்லீவில் வந்து நான் டிசைன் பண்ணி இது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்லீவில் கூட இதே மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதே ட்ரேசிங் பேப்பர் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதில் இருக்கிற பிக்சர் மட்டும் கூட நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிக்சர் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்லீவ் டிசைனை வந்து எப்படினாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், இதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பேப்பரில் இருந்து ஒரு ட்ரேசிங் பேப்பரில் இந்த ஸ்லீவோட டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ட்ரேசிங் பேப்பர் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. கார்பன் ஷீட் வச்சு கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ட்ரேசிங் பேப்பரில் ரெண்டு ஸ்லீவையுமே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஸ்லீவ் வந்து ட்ரேஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேன். ரைட் சைட் ஸ்லீவ் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைட் ஸ்லீவ் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். கிளாத்தில் வந்து எந்த சைட் ட்ரேஸ் பண்ண போறீங்களோ அதை நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளாத்தில் ஃபுல்லாமே எல்லா டிசைனுமே வந்து நான் ட்ரேஸ் தான் பண்ண போகிறேன். ட்ரேஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கார்பன் ஷீட் வச்சு தான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேசிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு சிம்பிளான மெத்தட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஷீட் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். நான் ஒயிட் கார்பன் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 கார்பன் ஷீட்டை வந்து கரெக்டாக வந்து கேப் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு சுருக்கம் எங்கேயும் துணியில் இல்லாத அளவுக்கு நல்லா வச்சுக்கோங்க. நம்ம பேப்பரில் வைக்கிறத விட இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேலே கரெக்டாக வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் டிசைன்ஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிற அந்த பிளேஸில் வந்து கரெக்டாக வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி அந்த டிசைனை வந்து வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வெயிட் வச்சுக்கிறேன். ட்ரேசிங் பேப்பரில் என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ பென்சில் வச்சு திரும்பவும் மார்க் பண்ண போகிறோம். இப்போ போடுற மார்க்கிங்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நம்ம டாட்டர் லைன் போட்டிருக்க இடத்துல டாட்டராக மார்க் பண்ணணும், லைன்ஸ் போட்டிருக்க இடத்துல லைனாகவே மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒர்க்கிங் ஏரியா எது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ட்ரேசிங் பேப்பரில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அழியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுட்டு நான் வந்து ஃபுல் டிசைனையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் பென்சிலில் தான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணியும் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் பேப்பரில் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அழியாமல் இருக்கும். நான் ட்ரேசிங் பேப்பர்லையும் பென்சிலில் தான் போட்டிருக்கேன். அதனால தான் மேலே வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு ஒரு பேப்பர் வச்சுட்டு நான் வந்து ஃபுல் டிசைனையும் ட்ரா பண்ணி விடுறேன். ஸ்லீவ் தான் வந்து நல்லா ஃபுல் டிசைனாக இருக்கும். ஃபுல் ஸ்லீவும் ஒர்க் இருக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த டிசைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். ட்ரேசிங் பேப்பர்லேருந்து நம்ம வந்து ட்ரேஸ் எடுக்கும் போது எந்த ஒரு பார்ட்டையும் மிஸ் பண்ணிடாமல் நம்ம கரெக்டாக வந்து ஒரே ஸ்ட்ரெச்லேயே வந்து ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எந்த டிசைன்ஸும் வந்து மிஸ் ஆகாது. நீங்கள் வந்து அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணாமல் ஃபர்ஸ்டே வந்து வரைஞ்சி முடிச்சிடணும். இப்போ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ஒன் சைட் பேப்பர் மட்டும் எடுத்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ட்ரேஸ் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து நான் பார்த்துக்கிறேன். ஃபுல்லாக கரெக்டாக நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரேசிங் பேப்பரையும் கார்பன் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும் கிளாத்தில். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் சைட் ஸ்லீவ் தான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸ்லீவோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒர்க் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், பார்டர் ஒர்க் மாதிரி. இப்போ நான் வந்து ஃபுல்லாக இந்த டிசைன் வந்து ஸ்லீவ் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸ்லீவ் வந்து ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணால் தான் இந்த ஃப்ரேமில் போட்டு ஒர்க் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த பார்டர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவோட பார்டர் லைன்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவில் வந்து 1/2 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி லைன் கொடுத்துருக்கேன். நெக் லைனில் நம்ம என்ன ஃபினிஷ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான். 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டு, ஒரு லைன் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லைன் நம்பர் 4 ரவுண்ட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின், ஒயிட் ஸ்டோன் செயின் வந்து வச்சிருக்கேன். அந்த ஸ்டோன் செயின் வைக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் சுகர் பீடு வச்சு தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கையில் போட்டிருக்கும் போது சாரியில் வந்து பிடிச்சி இழுக்காது. அந்த ஸ்டோன் செயினில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கிளிப் மாதிரி இருக்கிற அந்த பார்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வச்சு இந்த 1/2 இன்ச் பார்டர் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே அடுத்து வந்து அந்த கொடி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃப்ரேம் குந்தன்னு சொல்லிட்டு குந்தன் ஸ்டோன்லேயே வந்து அவுட்டர் லைனில் வந்து ஃப்ரேம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கும். அதுதான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது, ஒட்டா மட்டும்தான் முடியும். அதுக்கு நடுவில் அந்த கொடி மாதிரி இருக்கிற பிளேஸ்லாம் வந்து சுகர் பீட் வச்சு 1 லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சுகர் பீடுக்கு மேலேயும் கீழேயும் வந்து ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லீஃப்க்கு எல்லாமே வந்து லோட் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ளாட் லோட் ஸ்டிச் கொடுத்துட்டு அவுட்டர் லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சே கொடுத்துருக்கேன். சாரியில் வந்து க்ரீன் கலர் கிடையாது. நான் லீஃப்க்கு வந்து ஒரு வேற கலர் காம்பினேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக க்ரீன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுவும் கோல்டு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து கொடி போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற அந்த பிக்சர் தான் நான் வந்து அடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லைன் மட்டும்தான். அவுட்லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வச்சு தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து அவுட்லைன் வந்து 2 பக்கமும் வந்து ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு ஹார்ட் ஷேப் இருக்குது, அதுக்கும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த பேபியோட ஹேரில் வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டு நம்ம வந்து லீஃப்க்கு என்ன யூஸ் பண்ணியிருந்தோமோ அதை வச்சு வந்து குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதோட சென்டரில் ஒரு சின்ன ஸ்டோன் வந்து வச்சு விட்ருக்கேன். பேபி அண்ட் ஃபாதர் 2 பேரோட ஃபேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன்ஸ் மட்டும் ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருக்கேன். அப்போ தான் ஃபேஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், ஐஸ், நோஸ் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக தெரியும். அதுவும் நீங்கள் சுகர் பீட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜரி த்ரெட் வச்சு நல்லா சின்ன சின்னதாக வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லைனாக வந்து அந்த ஸ்லீவை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக ஜரி த்ரெட் வச்சே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நடுவில் ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு நம்பர் 2 சைஸ் ரவுண்ட் பீடு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்லீவை வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இந்த ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சுல, இதை நீங்கள் வந்து க்ளோஸ்அப்பில் ஃபஸ்ட்டு பாருங்கள். இதே மாதிரி தான் நான் ரைட் சைட் ஸ்லீவுக்கும் வந்து அந்த மாம் அண்ட் பேபி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இப்போ அதை பார்க்கலாம். இதுவும் சேம் அதே மெத்தட்ல தான் பார்டர் லைன் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு கொடியை வந்து அடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாம் அண்ட் பேபி இருக்கிற மாதிரி அந்த இமேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லீவ்ல இருக்கிற அந்த லைனா போட்டிருக்கேன், அந்த போர்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர்லுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேபி அண்ட் மதரோட ஃபேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அவுட்லைன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக செயின் ஸ்டிச் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ண முடியும். நோஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஐஸ்லாம் போடும்போது சிங்கிள் லைன் போட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சு நல்லா நீட்டாக போட்டோம்னா தான் நமக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ ஃபுல் ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இதையும் நீங்கள் வந்து இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது இந்த ஒர்க்கு. ஆனால் ஃபுல் ஸ்லீவுக்குமே வந்து டிசைன் இருக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா கிராண்டாக இருந்தது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வரும் இந்த ஸ்லீவு. இன்னொரு பேபி பிக்சரோட இருந்த அந்த ஸ்லீவ் வந்து நமக்கு லெஃப்ட் சைடுக்கு வரும். இப்போ நான் ஃப்ரேம்லேருந்து கிளாத் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ஸ்லீவும் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. சைடில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ஃபுல் டிசைனும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம பேக் நெக்கில் ஒர்க் பண்ணியிருந்த டிசைன். இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்ட் 1ல அப்லோட் பண்ணியிருந்தோம். டசல் மேக்கிங் வந்து பார்ட் 2ல அப்லோட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக பார்க்க மிஸ் பண்ணியிருந்தவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்லீவோட ட்ரேசிங் பேப்பர் டிசைன் வேணும் அப்படின்னா பிக்சர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா டைரக்ட் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்னு முதலே சொல்லியிருந்தேன். அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேஜஸ் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அதிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.